365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வெற்றி எங்கள் பொறுப்பை அதிகரித்து உள்ளது என மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் தெரிவித்திருக்கிறார். வெற்றியால் நாங்கள் சளைக்க மாட்டோம், ஆனால் இது நிச்சயமாக எங்கள் பொறுப்பை அதிகரித்திருக்கிறது என மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மும்பை வார்சாவில் இருக்கக்கூடிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் இல்லத்தில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதல்வர் அஜித் பவார் மற்றும் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசுகின்ற போது மகாராஷ்டிர மக்கள் தங்களுக்கு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கி இருப்பதாகவும் அவர்களுக்கு முன்பாக தாங்கள் தலை வணங்குவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தங்களுக்கு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்குவதற்காக இந்த தேர்தலை மகாராஷ்டிரா மாநில மக்கள் தங்களுடைய கைகளில் எடுத்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த லட்லி பெஹன் யோஜனா என்கிற திட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் திட்டமாக மாறியிருக்கிறது. அந்த திட்டம் தான் தங்களுக்கு எதிரான அனைத்து பாதகங்களையும் வீழ்த்தி முறியடித்திருக்கிறது என்று அஜித் பவார் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய நினைவில் குறிப்பிட்டவரை தான் இது போன்ற ஒரு வெற்றியை எப்போதும் தான் பார்த்ததில்லை என்றும், வெற்றியை கண்டு நாங்கள் சளைக்கப் போவதில்லை, இன்னும் சொல்ல போனால் இந்த வெற்றி தங்களுடைய பொறுப்பை மேலும் அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு நிதி ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியமானது, அதனை ஏற்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சி இந்த மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடு செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி இருக்கிறது. அவர்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். மக்களவை தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இவிஎம்மில் மட்டும்தான் தோற்றமே தவிர மக்கள் மத்தியில் தோற்கவில்லை. ஜார்க்கண்டிலும் கூட தாங்கள் இவிஎம்மில் மட்டும்தான் தோற்றிருக்கிறோமே தவிர மக்கள் மத்தியில் தோற்கவில்லை. ஜார்க்கண்டில் இவிஎம் முறையாக வேலை செய்கின்ற போது மகாராஷ்டிராவில் இவிஎம் முறையாக வேலை செய்யவில்லையா? தாங்கள் எங்கெல்லாம் வெற்றி பெறுகின்றோமோ அங்கெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக வேலை செய்கிறது. ஆனால் எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைகிறதோ அங்கெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி சுமத்துவதாக அஜித் பவார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் இந்த கூட்டணி நிலைக்கும் எனவும் தாங்கள் ஒற்றுமையாக இணைந்து பணியாற்றுவோம் எனவும் அஜித் பவார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.